அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன், ஸ்காப்ரோ, கனடாவில் இருந்து. இன்றைய சிந்தைக்கு விருந்தாக நான் எடுத்து வரும் நேர் நெஞ்சம் நிகழ்வில் 3வது நிகழ்வு என்று இந்த வாரம். அந்த வகையில் பல நேர்கள் பல விதமான கேள்விகளை எனது இமெயிலுக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் எல்லா கேள்விகளுக்கும் விடை கூற முடியாவிட்டாலும் எனக்கு ஒரு கேள்வி எனது மனதை தொட்டபடியினால் அந்த கேள்விக்குரிய பதில் நீண்டதாக இருக்கும் என்பதனால் ஒரு கேள்வியை மட்டும் எடுக்கிறேன். அத்தோடு ஒரு கவிதையும் இருக்கிறது. நான் 2014 ஆண்டு எனது உறங்கும் முன்மகள் முதல் பாகத்தில் வந்த கவிதைகளில் ஒன்றை இன்றும் வாசிக்க இருக்கிறேன். சரி, குறுகிய நேரம் என்றபடியால் நான் சுருக்கமாக விஷயத்துக்கு போகிறேன். அது கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், கற்புக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம் அல்லது என்ன ஒற்றுமை, அதோடைய அவசியம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொண்டு சிலர் கேட்டிருந்தீர்கள். சிலர் இல்லை, ஒரு 2 பேர் கேட்டிருந்தார்கள். அதில் ஒருவருடைய கேள்வியை நான் முக்கியமாக எடுக்கிறேன். கற்பு நட்பு இரண்டும் மனித உறவுகளின் உன்னதத்தையும் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் 2 பெரும் தூண்களாகும். இவற்றுக்கான விளக்கங்களை ஒற்றுமைகளாகவோ வேற்றுமைகளாகவோ நாங்கள் பிரித்து பார்த்தாலும் கற்பை பற்றி முதலாவதாக நாங்கள் இங்கு கூற வேண்டி இருக்குது. பொதுவாக கற்பு என்றால் ஆண்கள் நினைப்பார்கள் இது பெண்களுக்கு மட்டும்தான் கற்பென்று நினைத்துக் கொள்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் அப்படி அல்ல. கற்பு என்பது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு என்பதை முதலில் அடிப்படையில் ஆண்கள் புரிந்து கொள்ள வேணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் கற்புக்காக நான் சொல்லும் இந்த விளக்கம் விளங்கும். பொதுவான வரையறையின்படி கற்பு என்பது ஒழுக்கம், கற்பொழுக்கம் மற்றும் தூய்மையினை குறிக்கும். ஆனால் இதன் ஆழமான பொருள் மன மற்றும் உடல் தூய்மை, தன் உணர்வு, ஒரு நிலைப்பட்ட பற்றுதல் மற்றும் தன் மீது தனக்குள்ள ஒரு அன்பு, ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஒருவருடைய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் கற்பு என்பது சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்க போனால் இந்த ஒழுக்கம் ஆணுக்கும் வேண்டும் பெண்ணுக்கும் வேண்டும் தானே. அப்படின்னா ஆணுக்கும் அந்த கற்பு இருக்க வேண்டும், பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். குடும்பம் மற்றும் சமூக சூழலில் ஒருவரோடு ஒருவர் கொண்ட காதலில் அல்லது திருமண பந்தத்தில் மாற குன்றாத விசுவாசத்தோடு இருந்தால் அது ஒரு வகை கற்பு. அது ஆண்களுக்கும் வேணும் பெண்களுக்கும் வேணும். தனிநபர் நெறியில் மனம், மொழி, செயல் மூன்றிலும் புரளாமல் தன் நெறி வலுவாமல் வாழுதல், இதுவும் ஆண் பெண் இருபாலாருக்கும் பொதுவான உயரிய பண்பாகும். எனவே அந்த அடிப்படையில் கற்பு என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உண்டு. அடிப்படையில் உங்களுடைய சுய ஒழுக்கம்தான் கற்பு. அது பெண்ணுக்கும் தேவை, ஆணுக்கும் தேவை. இதை ஆணும் பெண்ணும் புரிந்து கொண்டால் ஒருத்தருக்கொருத்தர் பிரச்சனை இல்லாமலே வாழலாம் என்பது என்னுடைய கருத்து. மற்றது நட்பு என்றால் என்ன என்றும் கேட்டிருந்தார். நட்பு என்பது எதிர்பார்ப்புகள் அற்ற தூய்மையான பாச பிணைப்பை கொண்டதாக இருக்க வேண்டும். இனம், மொழி, நாடு, வயது என்ற எந்த எல்லைகளுமின்றி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆன்மாக்கள் மனத்தால் ஒன்றுணையும் ஒரு உறவு பாலம் என்றுதான் சொல்ல முடியும். இப்போ திருவள்ளுவர் கூட இந்த நட்பை பற்றி அழகாக சொல்லியிருப்பார். அவருடைய நடையில் என்ன சொன்னார் என்றால், சேற்கரிய யா உளவும் நட்பின் அதுபோல் வினையடிக்கும் கோளுண்டோ கூத்து என்று சொல்லியிருக்கிறார். ஒரு குறள் நீங்கள் நட்பில் போய் பார்த்தா விளங்கும். அதாவது துன்பத்திலும் கை கொடுக்கக்கூடிய, தோழமை தரக்கூடிய உண்மையான ஒருவன்தான் உண்மையான நட்புக்கு சொந்தக்காரன். இது எவ்வித நிபந்தனைகளையும் இன்றி ஒருவருடைய நிறைகளையும் குறைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்வின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல் தான் உண்மையான நட்பு என்று சொல்லப்படுகிறது. 2க்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன என்று கேட்டால், நம்பிக்கை தான் 2க்கும் உள்ள ஒற்றுமைகள். கற்புக்கும் நம்பிக்கை வேணும், நட்புக்கும் நம்பிக்கை வேணும். இந்த 2ம் தான் கற்புக்கும் நட்புக்கும் உள்ள ஆணிவேர் என்பது என்னுடைய கருத்து. இல்லையெனில் இந்த 2 உறவுகளும் நிலைக்க முடியாது. தூய்மையான அன்பு, பியூர் லவ், சுய நலமற்ற அன்பு, தியாகம், மனப்பான்மை மற்றும் உண்மையான ஈடுபாடு இரண்டிடமும் காணப்பட வேண்டும். அதுதான் இந்த நட்புக்கும் கற்புக்கும் உள்ள ஒற்றுமையான கருத்து. அதைவிட மன உறுதி, அதாவது மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். மற்றது 2 உறவுகளுக்குமே ஒரு முறை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அதை காப்பாற்ற தேவையான மன உறுதியை கொண்டவர்களாக இருவரும் இருக்க வேண்டும். நட்பில் யார் சம்பந்தப்படுகிறார்களோ அந்த கற்பில் யார் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த உறுதி இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து. காலத்தை வென்றவை
சூழல்கள் மாறினாலும் சோதனைகள் எது வந்தாலும் தளர்ந்து போகாமல் நிலைத்து நிற்கும் தன்மை இரண்டுக்கும் உண்டடா. அது கட்டாயம் ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டுக்கும் உள்ள வேற்றுமைகள் என்று நாங்கள் குறிப்பிட போனால் கற்புக்கு சில வேற்றுமைகள் இருக்குது, நட்புக்கும் சில வேற்றுமைகள் இருக்குது. பெரும்பாலும் திருமணம், காதல் அல்லது தனிப்பட்ட ஒழுக்க நெறி சார்ந்த ஆரம்ப பற்றுதலை இந்த கற்பு ஏற்படுத்துகிறது. பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட யோடி அல்லது ஒருவருடன் மட்டுமே கொள்ளப்படும் ஏகாந்த பற்று தான் இந்த கற்பால் அந்த காதலால் உண்டாகும் அல்லது திருமணத்தால் உண்டாகும். அதன் மூலம் ஏற்படுத்தப்படும் அந்த ஒழுக்கம் என்ற கற்பு. மற்றது கடமை உணர்வு, கட்டுப்பாடுகள் மற்றும் உயர்ந்தபட்ச தியாகம் ஆகியவற்றுடனும் பின்னி பிணைந்து இருக்கும். அதுபோல் இப்போ நட்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் நட்புக்கும் கற்பிலிருந்து சில வேற்றுமைகள் இருப்பதை நாங்கள் காணலாம். இயல்பாகத்தான் சந்திப்போம். கருத்து பகைவு மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வு மூலம் அது மலரும். அது பலருக்கிடையில் மலரலாம். ஒருத்தரோட மலரலாம், அப்புறம் இன்னொருவரோட போகலாம். கற்பு என்பது அப்படி இருக்க முடியாது, கஷ்டம். பலருடன் கொள்ளக்கூடிய சுதந்திரமான புரிந்துணர்வு தான் நட்பு என்றது. அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் யாரோட நீங்கள் நட்பு கொள்ளலாம். ஆனால் கற்பு என்பது ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கென்று ஒருவர் தான் வருவார். அவர் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இன்னொருவரோட அந்த கற்பென்ற ஒழுக்கத்தின்படி பழகிக்கொள்ளலாம். சுதந்திரம், கேளிக்கை, எந்தவித தயக்கமின்றி எதையும் பகிர்ந்து கொள்ளும் உரிமை கொண்டதுதான் நட்பு. அப்போ இப்படி இந்த கற்பும் நட்பும் ஏன் அவசியம் என்றது இன்னொரு கேள்வியாக வருகிறது. அப்போ சமூக அமைதிக்கு கற்பு அவசியம். சமூகம் அமைதியாக இருக்க வேண்டுமா என்றால், ஒழுக்கமாக இருக்க வேண்டுமா என்றால், குடும்ப அமைப்பும் சமூக ஒழுக்கமும் சீராக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் தான் இந்த கற்பென்ற ஒரு முன்னிலையை கொண்டு வந்தார்கள். ஆண்கள் நிற்கிறார்கள், பெண்கள் தான் கற்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை. ஆண்கள் ஒரு ஆண் பெண்ணை கற்புள்ளவளாக நாடும்போது அவர் தான் கற்புள்ளவனா என்பதையும் சிந்திக்க வேண்டும் என்பதால் இதில் உள்ள முக்கிய பொருளாக ஆண்களும் பெண்களும் கருத்தில் கொள்ள வேண்டும். மன நலத்துக்கு நட்பு அவசியம். நட்பில்லாமல் நாங்கள் வாழ முடியாது. இப்போ உங்களுடைய இவ்வளவு கற்போடு மனைவியோடு வாழ்ந்தாலும் சில குழப்பங்கள் வரும்போது எங்களுடைய எண்ணங்களை பகிர்வதற்கு நட்பு அவசியம். அப்போ மன நலத்துக்கு நட்பு அவசியம். அப்போ என்னென்றால் பல நேரங்களில் தனிமை பலரை வாட்டக்கூடும். அப்படி வாட்டும்போது தோழமை கை கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு இருத்தல் அவசியம். மன அழுத்தங்கள் குறைவதற்கு நட்பு மிகவும் அவசியம் என்பது சொல்லப்படுது. வாழ்வை செம்மைப்படுத்தி கற்பு மனிதனுக்கு அகத்தூய்மையை, சுயமரியாதையும் தருகிறது. அதே போல நட்பு புறத்தில் உள்ள நட்புகளோடு பழகும்போது தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இதன் மூலம் நாங்கள் முடிவாக கொள்ளக்கூடியது, கற்பு என்பது ஒருவரின் சுய கட்டுப்பாட்டையும் நெறித்தன்மையையும் காக்கும் அரண். நட்பு என்பது ஒருவரின் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் சமமாக பங்கு கொள்ளும் உயிர் தோழமை. இரண்டும் மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக, அழகாக மாற்ற உதவும் ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மனித வாழ்க்கையில் திருமணம், காதல் போன்ற உணர்வுகள் ஏற்படும் போது ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு லைஃப் பார்ட்னரை ஏற்படுத்தி கொள்கிறோம். அப்போ அதில் ரெண்டு பேரிடம், ஆணிடமும் பெண்ணிடமும் ஒழுக்கம் இருந்தால் அதுதான் முழுமையான கற்பு. ஆண்கள் எப்படியும் நடந்து கொண்டு பெண்களை கற்புள்ளவர்கள் தேடிக்கொண்டிருந்தால் அது உங்களோட தவறு. அப்படி நீங்கள் ஒரு பெண்ணை சந்திக்க முடியாது. நீங்கள் முதல் அப்படி பெரும்பாலும் கற்புள்ளவர்களாக ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விரல் விட்டுத்தான் சொல்ல வேண்டுமோ என்ற ஒரு கேள்வியையும் அந்த நண்பர் கேட்டிருந்தார். அதுக்கு அது அவரவருக்கு தான் புரியக்கூடிய விஷயம். அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அவரவர் தான் தாங்களே சுய பரிசோதனை செய்தால் தாங்கள் கற்புள்ளவர்களாக ஒழுக்கமாக வாழ்கிறார்களா என்பதை தங்களுக்கு தாங்களே விடையை தேடிக்கொள்ளட்டும். அதே மாதிரி பெண்களும் அப்படித்தான். பெண்களும் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடிவாக நான் விளக்கத்தை மட்டும் சொல்லுகிறேன். பெண்களும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்களை தீர்மானித்துக் கொள்வதுதான் இதன் மூலம் நான் சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒரு கவிதை ஒன்றை படிக்க இருக்கிறேன். அந்த கவிதையை எனது 2014 ஆண்டு நான் வெளிவிட்ட உறங்கும் முன்மகள் பார்ட் 1 எடுக்கப்பட்ட ஒரு கவிதை இதோ தொடர்கிறது. சரி, அடுத்ததாக நேர் நெஞ்சத்தில் கவிதை ஒன்று வாசிக்கப் போகிறேன். அந்த கவிதையின் தலைப்பு, பெண் புத்தி பின்புத்தி என்றவரே, பெண் புத்தி பின்புத்தி என்றவரே, உங்கள் புத்தி என்ன புத்தி, உங்கள் புத்தி என்ன புத்தி.
மண்ணின் வயிற்றில் முளைப்பது மரமடா, மண்ணின் வயிற்றில் முளைப்பது மரமடா, இந்த பெண்ணின் வயிற்றில் முளைப்பவன் மனிதனடா, இந்த பெண்ணின் வயிற்றில் முளைப்பவன் மனிதனடா. மரத்துக்கு ஓரறிவு மனிதனுக்கு ஆறறிவு, மரத்துக்கு ஓரறிவு மனிதனுக்கு ஆறறிவு, மரம் தரும் பயன் போல் பயனாகி நிற்பவளே இந்த பெண்ணுமடா, மரம் தரும் பயன் போல் பயனாகி நிற்பவளே இந்த பெண்ணுமடா. மரமின்றி இந்த மண்ணில் உயிர் ஏதடா, மரமின்றி இந்த மண்ணில் உயிர் ஏதடா, இந்த பெண்ணின்றி உலகுக்கும் அர்த்தம் உண்டோடா, இந்த பெண்ணின்றி உலகுக்கும் அர்த்தம் உண்டோடா. மரமும் மனிதனும் இந்த இயற்கையின் உயிரியல் தேவை போல், மரமும் மனிதனும் இந்த இயற்கையின் உயிரியல் தேவை போல், பெண்ணும் 4 நிலைகளில் மனிதனுக்கு உளவியல் தேவையாகிறாள், பெண்ணும் 4 நிலைகளில் மனிதனுக்கு உளவியல் தேவை ஆகிறாள். தாயாகி உன்னை தாலாட்டி, தாயாகி உன்னை தாலாட்டி பாசத்தை தருபவள் ஒரு பெண்ணடா, தாயாகி உன்னை தாலாட்டி பாசத்தை தருபவள் ஒரு பெண்ணடா. தாரமாகி உன் இச்சைகளை பொறுமையுடன் சுமப்பவளும் பெண்ணடா, தாரமாகி உன் இச்சைகளை பொறுமையுடன் சுமப்பவளும் ஒரு பெண்ணடா. சகோதரியாய் அன்பின் அடையாளத்தை, சகோதரியாய் அன்பின் அடையாளத்தை காட்டி நிற்பவளும் ஒரு பெண்ணடா. மகளாகி மகளாகி கடைசி வாழ்வில் உனக்கு நிழலாக நிற்பவளும் ஒரு பெண்தானே, மகளாகி கடைசி வாழ்வில் உனக்கு நிழலாக நிற்பவளும் ஒரு பெண்தானே. யாரை சொல்லுகிறாய் நீ இங்கே பின்புத்தி என்று, யாரை சொல்லுகிறாய் நீ இங்கே பின்புத்தி என்று. தாயாதாரமா, தாயாதாரமா, அக்காவா தங்கையா, அக்காவா தங்கையா, இல்லையா இல்லையா, அக்காவா தங்கையா, இல்லையென்றால் மகளா, இல்லையென்றால் மகளா. பொதுவாக பார்த்தால் மனிதர்கள் சொல்லக்கூடியது, பொதுவாக பார்த்தால் மனிதர்கள் சொல்லக்கூடியது தனது மனைவியைத்தான் என்று நினைக்கின்றேன். பொதுவாக பார்த்தால் மனிதர்கள் சொல்லக்கூடியது தனது மனைவியைத்தான் என்று நினைக்கின்றேன். அவள்தானே, அவள்தானே அவனின் அந்தரங்கங்கள் அனைத்தையும் தெரிந்தவள் என்பதனாலோ, அவள்தானே அவனின் அந்தரங்கங்கள் அனைத்தையும் தெரிந்தவள் என்பதனாலோ. மனைவியை புரிந்து கொள்ளும் பக்குவமில்லாத மனிதர்கள், மனைவியை புரிந்து கொள்ளும் பக்குவமில்லாத மனிதர்களும் கணவனை புரிந்து கொள்ளும் பக்குவமில்லாத மனைவிமாரும் ஒன்று சேர்ந்து வாழும்போது ஏற்படும் பிரச்சனைகள் பல. அவற்றையெல்லாம் விவரிக்க இன்னொரு கவிதையில் நான் எழுதியதை கொண்டு வருகிறேன் அடுத்த வாரம் அல்லது அங்காலே. தன் இயலாம் என மனைவியை புரிந்து கொள்ளும் பக்குவமில்லாத மனிதன் தன் இயலாமையால் சொன்னதுதான்றா பெண் புத்தி பின்புத்தி என்பது, தனது இயலாமையால் சொன்னது தான்றா பெண் புத்தி பின்புத்தி என்பது. நல்ல மந்திரி போல் பலரின் வாழ்வின் முன்னேற்றத்துக்கும், நல்ல மந்திரி போல் பலரின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் பின்னின்று புத்தி சொல்பவளும் மனைவி என்பதாலோ, பின்னின்று புத்தி சொல்பவளும் மனைவி என்பதனாலோ. இதைத்தான் பின்புத்தி பெண் புத்தி என நீ கூறுகின்றாயா? இதைத்தான் பின்புத்தி பெண் புத்தி என நீ கூறியிருந்தால் உன் புத்தியும் நல்ல புத்தியே மனிதனே, உன் புத்தியும் நல்ல புத்தியே மனிதனே. இதைத்தான் பின்புத்தி பெண் புத்தி என நீ கூறியிருந்தால் உன் புத்தியும் நல்ல புத்தியே மனிதனே. மன்னிக்கவும். நன்றி.